கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த பண்டிகை வரைக்கும் 21 நாள் உபவாசம் வைத்து சில காரியங்களுக்காக, சபைக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய சூனாம்படு கிராம ரட்சிப்புக்காக நாட்களை ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம். ஐயா, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்காக 21 நாள் 40 நாள் உபவாசம் இருக்கிறது சரியானா உண்மையாலுமே வேதத்தின்படி தேவையில்லை. காரணம் என்னன்னா, அவர் மரித்து அப்படியே இருந்திருப்பாருன்னா அவருடைய துக்க நாட்களை நம்ம அனுசரிக்கலாம். மரித்து உயிர்த்தெழுந்தார், இனி மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. இப்போ ஆசாரனாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை. நம்ம பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக இயேசுவானவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு மணவாளனாக வரப்போகிறார். அடுத்தது ராஜாதி ராஜாவாக கர்த்தர் அரசாள போகிறார். ஆமென். நம்ம எதுக்காக இந்த உபவாச ஜபத்தை ஏற்படுத்தினோன்னா, அதாவது நாட்களை தேவனுக்கென்று விசேஷப்படுத்தி கொள்ளுங்க. நம்முடைய பக்திக்காகவும், தேசத்தின் ரட்சிப்புக்காகவும், சூனாம்பேடு கிராம ரட்சிப்புக்காகவும் தான் இந்த உபவாச ஜபத்தை ஏற்படுத்தி பிற்பாடு நம்முடைய ஆலயமும் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த 21 நாள் ஜபத்திலையும் செய்திக்காக கர்த்தர் கேட்கும்போது வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து கர்த்தர் பேசும்படியாக எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஆக தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலாளிகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் பார்த்ததான தொழிலாளி அஞ்சலம் பார்க்கிற ஒரு தொழிலாளி பெண்ணை குறித்து தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு காவல் காக்கிற வாட்ச்மேன் வேலை செய்த தொழிலாளியாக இருக்கிற 2 பேரை பார்க்க போகிறோம். ஒன்று நெகேமியா, இன்னொன்று வாசிக்கலாமா? ஆனானி. இந்த 2 பேரை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில பின்னணிகளை பார்த்து நம்ம கடந்து போக போகிறோம். தயவுசெய்து எல்லாருங்க கவனிங்க. நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். கையில் எடுத்துக்கலாமா? நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து இந்த அனானி யார் என்று சொல்லினோம்னா நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி தேவ பிள்ளைகளே, தேவாலயம் கட்டுமான பணிக்கும் சரி, அலங்கம் கட்டுமான பணிக்கும் சரி, எதிரிகள் இருந்து கொண்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக 3 பேர். சன்பல்லாத் என்பவன் பெரிய பணக்காரன். சமரியாவை, வடக்கு இருக்கிற சமரியாவுக்கு தலைவனாக நம்மனா ஏற்படுத்தினாங்க அவனை. 2வதாக தொபியா, இவரை குறித்து தான் பார்க்க போகிறோம். இவரும் குறித்து இன்றைக்கி செய்தியில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த தொபியா யார் என்று சொன்னால், நல்ல ஒரு யெகோவா தேவனை ஆராதிக்கிற குடும்பத்தில் பிறந்தவன் தான். அந்த சன்பல்லாத் பணக்காரனுக்கு கணக்கு வழக்கு பார்க்கிற, அதாவது கேஷராக யார் காணப்பட்டார்னா இந்த தொபியா காணப்பட்டார். இன்னொருத்தர் கேஷம் என்றவர். இவர் ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் எல்லாருடைய தலையும் தட்டி பழைக்கிற ஓசி சோறு தூண்ட ஆள் தான் யார்? இந்த கேஷம். இந்த 3 பேரும் தேவாலயம் கட்டுமான பணிக்கு மாத்திரமல்ல, அலங்கம் கட்டுகிற காரியத்திற்கு நம்மனை எதிர்ப்பாகவே காணப்பட்டாங்க. அல்லேலூயா. சரி கவனிக்கலாம். இந்த தொபியாவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி பிற்பாடு நான் போகிறேன். தொபியா எருசலேமில் இருக்கிறவர்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவாய் காணப்பட்டார். ஏன்னா இவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? யெகோவா தேவனை ஆராதிக்கிற குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு கிறிஸ்துவ குடும்பம்னு வச்சுங்களேன். ஆகவே எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு அதிக நெருக்கமுள்ளவராக யார் காணப்பட்டார்னா இந்த தொபியா நபனா காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, நெகேமியா எருசலேமில் என்ன செய்தாலும் உடனே இந்த தொபியாவுக்கு என்ன பண்ணால் தெரிவிச்சிடுவாங்க. 3வதாக நெகேமியா தொபியாவை கடிந்து கொள்ளுகிறார். நீ யெகோவா தேவனை ஆராதிக்கிற குடும்பமாக இருந்துக்குன்னு தேவாலயம் கட்டுமான பணிக்கு விரோதமாய் செயல்படுகிற சன்பல்லாத்தோடு சேர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறது உனக்கு நியாயமா என்று சொல்லி நெகேமியா தொபியாவை கடிந்து கொள்ளும்போது எருசலேமில் இருக்கிற சில பணக்காரர்கள் வந்து
தொபியாவை அது மாதிரிலாம் கேட்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லி யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க? தொபியாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நான்காவதாக தேவ பிள்ளைகளே, எருசலேமில் இருக்கிற காரியம், எருசலேமில் என்ன நடந்தாலும், அலங்கம் கட்டுகிற காரியமாக இருக்கட்டும், எருசலேமை ஒரு சில புதிய திட்டங்களை கொண்டு வந்து காரியங்களை நடப்பிக்கணும்னு நினைத்தாலும் கூட பிற்பாடு நெகேமியா பேசுகிற காரியம் உடனே தொபியாவுக்கு என்ன பண்ணால் அறிவிக்கப்பட்டதாக காணப்பட்டு, அந்த அளவுக்கு தொபியா யாரோடு நெருக்கமுள்ளவன்? எருசலேமின் ஜனங்களோடு நெருக்கமுள்ளவராக காணப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஐந்தாவது காரியம், இந்த தொபியா நெகேமியாவுக்கு பயம் உண்டாகும்படி ஒரு கடிதத்தை அவனை எழுதுகிறார். நெகேமியாவுக்கு பயத்தை உண்டாக்கணும், இவன் அலங்கம் கட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு கடிதத்தையும் யாருக்கு நேராக எழுதுகிறாரு பாருங்க. ஆலயம் கட்டுமான பணிக்கு விரோதமாய் பாபிலோனுக்கு எழுதுனாங்க. ஆனால் இப்போ யாருக்கு எழுதுறாருன்னா, அலங்கம் கட்டுகிற வேலைக்கு நெகேமியாவுக்கு விரோதமாகவே இந்த தொபியா தனிப்பட்ட விதத்தில் பயம்புறுத்துகிற ஒரு கடிதத்தை அவனை எழுதினவனாக காணப்பட்டான். நெகேமியாவின் நடவடிக்கைகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அலங்கம் அதை 52 நாட்களில் கட்டி முடிச்சாச்சு. பிற்பாடு எருசலேமில் இருக்கிற சில வீடுகளெல்லாம் கட்டி முடித்தாச்சு. ஆனாலும் சில வேலைகள் நம்ம மீதியாக இருக்கிறது. ஆனாலும் சில வேலை என்னவா இருக்குது? மீதியாக இருக்குது. என்னென்ன வேலை மீதியாக இருக்குன்னா, ஒரு வேலையை சொல்கிறேன்னு, எருசலேமில் இருக்கிற குப்பை மேடுலாம் இன்னும் அகற்றப்படலை. இது போல் சில வேலைகள் எல்லாம் மீதியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நகரத்தை காக்க வேண்டும். வேதாகமத்தில் எங்கெல்லாம் நகரம் வருதோ இதெல்லாம் எருசலேமை குறிக்கும். நீங்கள் 127ஆம் சங்கீதத்தில் சாலமோன் பாடும்போது சொல்கிறாரு, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, நகரம் என்று சொன்னாவே அது எதை மையப்படுத்தி பேசப்படுதுன்னா, வேதாகமத்தில் எருசலேமின் நகரத்தை மையப்படுத்தி பேசப்படுது. ஆகவே சில வேலை குறை இருக்குது. என்ன வேலை செய்யணும்? குப்பமேடு அகற்றணும். பிற்பாடு எருசலேமின் நகரத்தை நம்மனா காவல் காப்பதற்கு காவலாளிகளை ஏற்படுத்தணும். கவனிக்கலாம், அலங்க கட்ட பல தடைகள் இருந்தாலும் அலங்கமும் கட்டியாச்சு, ஒரு சில வீடுகளும் கட்டியாச்சு. பாருங்க, பல தடைகள் இருந்ததா? நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்து பார்ப்போம்னா, இந்த சன்பர்லாம் தொபியா கேஷமெல்லாம் சேர்ந்து கொண்டு கொஞ்சம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. பாருங்க, நெகேமியா பாபிலோன்ல இருந்து வந்து அலங்கம் கட்டுகிற காரியத்தை கேள்விப்படுகிறதே இவங்களுக்கு என்ன இருக்குதான்? விசனமாக இருக்குது. இப்போ அலங்கமும் கட்டி முடிச்சாச்சு. முடித்த பிற்பாடு பாருங்க, அலங்கத்தை இடிப்பதற்கும் கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பதற்கு யார் ஆயத்தமாகறாங்கன்னா, இந்த சன்பல்லா தொபியா கேஷம்னவனா ஆயத்தமாகறாங்க. ஆகவே தான் இப்போது எருசலேமை பாதுகாப்பதற்காக யாரை ஏற்படுத்துகிறாரு நெகேமியா? காவலாளிகளை நம்மனை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ யாரை குறித்து பார்த்துக்கின்னு வந்தோம்? தொபியாவை குறித்து பார்த்துக்கின்னு வந்தோம். அலங்கம் கட்டியாச்சு, எதிர்ப்பு, ஆனாலும் அலங்கம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த எரிச்சல் நிமித்தமாக என்ன ஆகிட்டாங்க? அலங்கத்தையும் சில வீடுகளையும் இடிப்பதற்கு இந்த 3 குரோதமான மனுஷனுங்க என்ன பண்ண எழும்பிட்டானுங்க. ஆகவே என்ன செய்கிறாருன்னா, காவலாளிகளை நியமிக்கிறார் நெகேமியா. அந்த சம்பவம் தான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு பாருங்க, எத்தனை பேரை நியமிக்கிறார் தெரியுமா? 3 பேரை நியமிக்கிறார். ஒன்று, அலங்கம் கட்டி முடித்தாயிற்று, கதவு போடப்பட்டாயிற்று. ஒன்று, தேவ பிள்ளைகளே, வாசல்கள் காவல் காக்கிறவரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும்
ஆகணும். சரி, இங்கே கவனிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, காவல்காரரையும் பாடகரையும் லேவியரனவனை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவது யாரை ஏற்படுத்துகிறாரு? காவல்காரரை ஏற்படுத்துகிறார். இந்த காவல்காரர்கள் என்ன வேலை செய்யணும்னா, அலங்கத்து மேலே நின்றுக்கணும், கோபுரத்துக்குள்ளே நின்றுக்கணும், மேலே இருந்து கவனிக்கணும், வெளியே என்ன காரியம் நடக்குதுன்னு சொல்லி கவனித்து, ஆபத்துன்னு ஒன்று தெரிந்துதானா எச்சரிப்பை உள்ளே இருக்கிற எருசலேமில் ஜனங்களுக்கு நம்ம கொடுக்குற வேலை யார் செய்யணும்னா இந்த காவலாளிகள் செய்யணும். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. இந்த காவலாளிகளுடைய வேலை என்னன்னா, தேவ பிள்ளைகளை அலங்கத்து மேலே நின்றுக்கணும். பிற்பாடு கோட்டைன்னு இருக்கும், அலங்கத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோட்டை, அதாவது அரணை என்ன பண்ண ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ண இருப்பாங்க காவலாளிங்க. பார்த்துக்கின்னு வெளியே என்ன நடக்குது, தூரத்தில் என்ன எதிராளி வரானான்னு சொல்லி கவனித்து, ஆபத்துன்னு ஒன்று தெரிஞ்சால் எக்காலங்களை ஊதி எருசலேமுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணோம், எச்சரிப்பு கொடுக்குற வேலை தான் யாருடைய வேலை? காவலாளிகளுடைய வேலையாய் காணப்பட்டது. இரவும் பகலும் 24 மணி நேரம் நெகமெனவன காவலாளிகள் என்னவன நியமிக்கிறார். ஆமே. இரண்டாவதாக பாடுகிறவங்க, தேவ பிள்ளைகளை கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கினே இருக்கணுங்க. நீங்கள் எபேசருக்கு எழுதின நிருபம், கொஞ்சம் வேகமாக இருக்கலாம். எபேசருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 19 வரைக்கும் வாசிக்கலாமா? 18 19 வரைக்கும். எபேசியர் 5 18 19 வரைக்கும். பாருங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால நிறைந்து, கவனிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க வேலை செஞ்சாலும் சரி, பாருங்க, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் ஆடு மாடுகள் மேய்ச்சின்னு இருந்தாலும் சரி, அதாவது வயல்வெளியில் ஆடுகள் மேய்ச்சின்னு இருந்தாலும் சரி, வீட்டில் அதாவது 10 பாத்திரம் தேய்ச்சின்னு சமையல் வேலையில் ஈடுபட்டுன்னு இருந்தாலும் சரி, கர்த்தரை இருதயத்தில் பாடி ஆராதனை செஞ்சுக்கினே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாசிங்கம்மா. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் புத்தி சொல்லிக்கொண்டு, பாருங்க, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று பவுல் சொல்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம பிரயாணத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம தனிப்பட்ட வேலை வீடுகளில் செய்யும் போதும் வீணான எண்ணங்களுக்கு சிந்தனை செலுத்தக்கூடாது. செலுத்தணுமா ஒன்றும் பாவம் வரும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு பழி வாங்குகிற எண்ணங்களை என்ன பண்ணால் வளர்த்துக்கொள்ள ஏற்படுத்தும். இதுக்காக கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணால் இருதயத்தில் கர்த்தரை எப்போதும் பாடிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்கிறார். கவனிக்கலாம், வீணான சிந்தனைக்கு இடம் கொடுக்காத, உன் உள்ளத்தில் வாயினாலும் எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே இரு என்று என்ன சொல்லுகிறார். மூன்றாவதாக யாரை ஏற்படுத்துகிறார்னா, லேவியர் என்ன பண்ண ஏற்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தரின் ஊழியத்தை, கர்த்தரின் ஊழியக்காரர் என்ன பண்ண நியமிக்கிறார். கர்த்தருடைய பணி தொடர்ந்து நடந்துக்கின்னு இருக்கணும். ஒரு பாஸ் எனக்கு தெரியுங்க, என்னையா எங்கேயும் ஊழியெல்லாம் இல்லையான்னு கேட்டேன். இந்த ஸ்கூல் லீவ் வருது இல்லையா, இந்த கர்த்தர் லீவ் வருது இல்லையா, அப்போ கேட்டேன். இல்லைப்பா சார், ஜனங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் வச்சுருக்கிறேன், கர்த்தர் லீவு, அவங்கள நான் விடுமுறை விட்டுக்கிறேன் அப்படின்ட்டார். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வரணுமா, மற்ற நாள்லாம் நீங்கள் வர தேவையில்ல, உபவாச ஜெபம் இல்லை, அந்த ஜெபம் இல்லை, இந்த ஜெபம் இல்லைன்னு சொல்லி லீவ் விட்டேன் அப்படின்னார். இது எங்கன்னா இருக்குதான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே சொல்லலை. கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? இடைவிடாத ஆராதிக்கணும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இதை தான் தரிவு கேட்குறாரு. தானியேலே, இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்பிவித்தாரான்னு கேட்குறார். அதனால் கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? இடைவிடாமல் ஆராதிக்கணும். எப்பெல்லாம் சபையில் ஆராதனை இருக்குதோ அப்போல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மனா ஆராதனை செய்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. கவனிக்கலாம், ஏன் காவலாளிகளை நியமிக்கிறார்னா, ஒன்று, எதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க எதிரிங்க? அலங்கத்தை இடிக்கவும் கட்டப்பட்ட வீடுகளை இடிக்கவும் ஆயத்தமாயிட்டாங்க. அதனால் காவலாளிகளை நியமிக்கிறார். ரெண்டாவது, தேவ பிள்ளைகளே,
பாடல் குழுவினரை ஏற்படுத்துகிறார். காரணம் என்னன்னா, ஜனங்க வீணான சிந்தனைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கர்த்தரை எப்போதும் பாடி மகிழ்ந்து ஆராதனை செய்கிற அதாவது ஜனங்களுக்குள்ள காணப்படணும் சொல்லி பாடல் குழுக்களை ஏற்படுத்துகிறாரு. மூன்றாவது தெய்வ பிள்ளைகளை லேவியரை ஏற்படுத்துகிறார். இந்த லேவியர் எதற்காகன்னா, ஆலயத்தில் வருகிற ஜனங்களுக்கு பலி செலுத்தி ஆலோசனை சொல்லிக்கணும், எப்போதும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நெகேமியா ஏற்படுத்திட்டு இப்போ 2ஆம் வசனத்துக்கு போகலாம். அனனியை குறித்து பார்க்கலாம். சரி, கவனிக்கலாம். 3வது காரியம், இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா அனனியை குறித்து பார்க்க போகிறோம். ஆனானியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் தொபியாவை குறித்து பார்த்தோம். 2வது ஏன் காவலாளிகள் பாடல் குழுவினர் ஊழியக்காரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். 3வது தேவ பிள்ளைகளை எதனால 3வது காரியம் வாசிங்கம்மா, ஒரு பேர் ஆனானி. இவரை குறித்து நம்ம பார்த்து செய்தியை முடிக்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? அல்லேலியா சொல்லுங்களேன். நல்லது. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சரி, கவனிக்கலாம். இந்த ஆனானி நெகேமியாவோடு கூட பிறந்த சகோதரன் அல்ல. இவர் யார் என்று சொன்ன காரியம், இவரை குறித்து ஒரு 4 காரியம் சொல்கிறேன். இவர் நெகேமியாவோடு கூட பிறந்த சகோதரன் யார் அல்ல? ஆனானி இல்லை. 2வது நெகேமியா பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது 1ஆம் அதிகாரம் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் வந்துடலாம். நெகேமியா பாபிலோன் சிறையிருப்பில் என்ன வேலை செய்திருந்தான்னு சொல்லியிருக்கிறேன். பானபாத்திரக்காரனாக இருந்தார். பானபாத்திரக்காரனாக இருக்கும்போது எருசலேமில் இருக்கிற ஜனங்க தங்கள் சொந்தக்காரர்களை பாபிலோனில் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்காக யார் வராங்கன்னா, எருசலேமில் இருக்கிற சில மனிதர்களும் இந்த ஆனானி என்ன பண்ண பார்க்க வராரு. இவரிடத்துல தான் விசாரிக்கிறார். பாருங்க. அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதாவின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்து. கவனிக்கலாம். இவர் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் காரியம், நெகேமியாவுடைய சகோதரன் அல்ல. 2வது நெகேமியா பாபிலோனில் பானபாத்திரக்காரனாக இருக்கும்போது எருசலேமிலிருந்து சிலர் யூதருங்க தங்கள் சொந்தக்காரர் எங்கே போய் பார்க்க போகிறாங்க? பாபிலோனுக்கு பார்க்கும்போது இந்த ஆனானி இடத்துல தான் நெகேமியா விசாரிக்கிறார். எருசலேம் நகரம் எப்படி இருக்குது, அதாவது சிறையிருப்பிலேருந்து மீந்து போன ஜனங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னோடனே, ஐயா பாபிலோனை விட்டு நம்ம ஜனங்க போனாலும் கூட அங்கே மகா தீங்க தான் அனுபவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்குது, எருசலேம் நகரம் தீக்கரை ஆக்கப்பட்டு இருக்கிறது என்ற கேள்வியை யார் மூலிமா பட்டார்? நெகேமியா இந்த ஆனானி மூலிமா தானே படுகிறார். ஆமென். ஆனானியை குறித்து சொல்கிறேன். இவர் நெகேமியாவுடைய சகோதரன் அல்ல, கூட பிறந்த சகோதரன் அல்ல. 2வது இவரிடத்துல தான் எருசலேமின் நிலைமையை கேட்டுனவனா அறிந்து கொள்கிறார். 3வது தேவ பிள்ளைகளே, இந்த ஆனானி எருசலேமின் மீதும் எருசலேமின் மக்கள் மீதும் மிகவும் அக்கறை உள்ள மனுஷராக யார் இருந்தார்னா இந்த ஆனானி இருந்தார். அம்மா கவனிங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத இருந்தபோது நம்ம சுய நினைவோடு இருப்போம். நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், நம்ம பேரம்பேத்தி நல்லா இருந்தால் போதும்னு இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிற்பாடு எல்லாருடைய ரட்சிப்புக்கும் நீ காவலாளியாக மாறணும், ஆசானா மாறணும். அல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், நம்முடைய கிராம ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாமா? கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. இவர் என்ன அக்கறை உள்ளவராக இருந்தார்? எருசலேமின் மீது அக்கறை உள்ளவராகவும் அங்கே இருக்கிற மக்கள் மீது ரொம்ப கரிசனை உள்ளவராகவும் யார் இருந்தார்னா இந்த ஆனானி நபனாக இருந்தார். 4வது எருசலேமுக்கு இவர் என்னவாக இருந்தார்னா தலைவராகவும் இருந்தார். ஆகவே தான் எருசலேமின் நிலைமையை யாரிடத்துல கேட்டு நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 2, 3 வரைக்கும் அறிகிறார் என்று சொன்னால் இந்த ஆனானி இடத்துல என்ன பண்ண கேட்டு அறிகிறார்.
எல்லாரிடத்துலையும் கேட்டால் சொல்லிட மாட்டாங்கங்க. எருசலேமில் அக்கறை உள்ள மக்கள் மனத்தில் கேட்டால் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சபை மேலே அக்கறை உள்ள பிள்ளைகளிடத்தில் விசாரித்தா தான் சொல்லுவாங்க. என்ன நிலைமையில் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இவர் என்னவாகவும் இருந்தார், தலைவனாகவும் இருந்தார். அதாவது எல்லார் இடத்துலையும் நெகேமியா விசாரிக்காமல் இந்த ஆனானி இடத்துல என்ன விசாரித்து எருசலேம் நிலைமை கேட்டறிந்து சில நாள் உபவாசித்து துக்கித்து ராஜாவின் இடத்துல, அதாவது அனுமதியோடு கூட வந்து 52 நாட்களுக்குள்ளே அலங்கத்தை கட்டுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போது திரும்ப வாசிங்கம்மா. 2ஆம் வசனத்தை வாசித்து முடிங்க. சரி, கவனிக்கலாம். ஏன் இந்த அனனியாவை காவல் விசாரணைக்காரனாகவும் காவலாளியாகவும் நெகேமியா தன்னோடு கூட எதனால இந்த அனனியை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்னா, தேவ பிள்ளைகளை, ஒன்று அநேகரை பார்க்கலாம் இவர் எப்படி இருந்தாராம்? வசனம் இருக்குதா? எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராக இருந்தாருங்க. அம்மாங்க கவனிங்க. எல்லாரையும் கர்த்தர் ஊழியத்துக்கு ஏற்படுத்த மாட்டார். எல்லாரும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். யாரை பயன்படுத்துவார்னா, அநேகரை பார்க்கலாம் இவர் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராக இருந்தார். நெகேமியா இவரை, அதாவது எருசலேம் காவலாளிகளுக்கெல்லாம் விசாரணைக்காரனாகவும் தன்னோடு கூட காவல் காப்பதற்கு இந்த அனனியாவை நெகேமியா ஏற்படுத்தி கொள்ளுகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை, அநேகரை பார்க்கலாம் இவர் எப்படி உள்ளவர்? உண்மை உள்ளவருங்க. 2வது, தேவனுக்கு பயந்தவன் என்று கண்டு அனனியாவை எருசலேமில் காவல் விசாரணைக்காரனாக தன்னோடு கூட என்ன பண்ணுறாராம்? ஏற்படுத்தி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்பேற்பட்ட மக்களை தாங்க கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக ஏற்படுத்தி கொள்வார். நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, சாதாரண பந்தி விசாரணைப்பு கூட பாருங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கணுமா? வாசிங்களேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் பாருங்க, பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கணும், ஞானமா இருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். இவங்கள தாங்க கர்த்தர் ஊழியத்துக்கு ஏற்படுத்துவார். பக்கத்து வீட்டிலே சாட்சி இல்லை, எப்படிங்க ஏற்படுத்துவார்? முன்னால் அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளே வருமாங்க? அம்மா உங்களை தான் கேட்குறேன். நல்லா சொன்னீங்க, போங்க. அதனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், நற்சாட்சி இருக்கணும். பாருங்கள், இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் பாருங்க, உக்ரானக்காரன், அதாவது உக்ரானக்காரன்னா சூப்பர்வைசர்னு அர்த்தம், அதாவது காவலாளின்னு அர்த்தம். இவன் எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவனும். பாங்க, நம்ம எல்லாரும் உக்ரானக்காரங்க, ஊழியக்காரங்க. நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருப்பது அவசியமான காரியம். உண்மை இல்லைன்னா கர்த்தர் வச்சிருக்க மாட்டாருங்க. இப்போது கொடி கட்டி பறந்தார், மனைவிக்கு உண்மையாக இல்லை, சபைக்கு உண்மையாக இல்லை. பாருங்கள், அங்கும் இங்கும் பேர் நாராக கீழதை பார்க்குறோம். புரிதுங்களா சொல்கிறது? அதனால் உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே. இதை தான் என்னாகமும் 12ஆம் அதிகாரத்திலே கூட மீரியாமை பார்த்து சொல்லுவார். மோசே என் வீடெங்க எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராக இருந்தார்னு சொல்லி மோசே குறித்து கர்த்தர் நம்மளை சாட்சி கொடுக்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்கிறார் பாருங்க, 1 தீமோத்தேயு 1:12, உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு தன்னை என்ன பண்ணாராம்? ஏற்படுத்தினார் என்று சொல்லி, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு சொல்கிறாருன்னா, தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அனனிய ஊழியத்திற்கு, அதாவது விசாரணைக்காரனாக ஏற்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, ஒன்று
அநேகரை பார்க்கலாம் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவர். ரெண்டாவது தேவனுக்கு பயந்தவன் என்று கண்டு எருசலேமின் விசாரணைக்காரனாக நம்மனை ஏற்படுத்துகிறார். பந்தி விசாரணைக்கும் சரி, உக்ரானக்காரனுக்கும் சரி, தேவ பிள்ளைகளை ஊழியத்திற்கும் சரி, கர்த்தர் உண்மை உள்ள பிள்ளைகளை தேடுறாருங்க. ஒரு நாளில் நம்ம உண்மையாக இல்லைங்க, இப்போ உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் என்ன பண்ணுவானா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு இருக்குது. அதனால் யாரும் பார்க்கல, நான் எல்லாம் கூத்தம் அடிப்பேன்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாருன்ற ஒரு பயம் இருக்கணும். அல்லேலூயா. உண்மையாக இருப்போம்னா உண்மை உள்ள மனுஷன்தான் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு இருக்குது. நெகேமியா 7:3 வந்துடலாமா? நெகேமியா 7:3 வந்துடலாம். அவர்களை நோக்கி பாருங்க, வெயில் ஏறும் மட்டும் எருசலேமின் வாசலை திறக்க வேண்டான்றார் இல்லையா? பகல்லே காவலாளிகளை நியமிக்கிறார். இரவில் அதிகமாய் திருடு போகும். அதனால வெயில் ஏறும் மட்டும் எதை திறக்கக்கூடாது? எருசலேமின் வாசல்கள் என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாதுன்னு சொல்லி கவனிக்கலாம். பார்த்தாரு நெகேமியா, தங்கள் வீடுகளையே காப்பதற்காக ஒவ்வொரு காவலாளிகள் நம்மனை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. எதை ஏற்படுத்துகிறாரு? பகல் நேரத்தில் எருசலேமுக்கு போகிற ஒவ்வொரு வாசலை கவனமாய் காப்பதற்காகவும், பிற்பாடு ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவும் நெகேமியா ஒவ்வொரு குடும்ப தலைவன்களையும் காவலாளிகள் என்ன பண்ண ஏற்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை, சரீரத்துக்கு தீமை செய்கிறவர்கள் மாத்திரம் இல்லைங்க, ஆத்துமாவுக்கும் தீமை செய்கிற காரியம் நம்முடைய வீடுக்குள்ளே வந்துடாதபடி நீங்கள் தான் குடும்பத்துக்கு என்னவாக இருக்குன்னா காவலாளிகளாக இருக்கணும். இதை தான் யோபு செய்தார். யோபு 1:5 என் பிள்ளைகள் எங்கே பாவம் செய்து இருப்பார்களோ விருந்து கூத்து கச்சேரின்னு வந்துட்டாவே எதன்னா ஒன்று வந்து நோய்ஞ்சிடும் பாவம். அதனால் என் பிள்ளைங்க விருந்துக்கு போனாங்க பெரியப்பா வீட்டுக்கு, ஏன்னா பிரச்சனை பாவம் எதனா ஈடுபட்டு இருப்பாங்க. ஆகவே அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தை யோபு செய்தார். தேவ பிள்ளைகளே, நெகேமியா பகல் வேலையில் எருசலேமில் காக்கிற காவலாளிகள் என்ன பண்ண ஏற்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளை காக்கிற காவலாளிகளை ஏற்படுத்துகிறார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தாங்க காவலாளி. அல்லேலூயா. எருசலேம் நகரத்துக்கு யார் காவலாளியாக இருந்தது? இந்த அனனி, பிற்பாடு நெகேமியா காவலாளியாக இருந்தாங்க. அந்த தொழிலை செய்தாங்க. ஆனால் நமக்கு ஒரு தொழிலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வீட்டுக்கு நம்ம தான் காவலாளி. நீங்கள் தான் காவல்காரராக இருக்கணும். அதாவது சரீரத்துக்கு தீங்க விளைவிக்கிற மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, ஆத்துமாவை கெடுக்கிற பாவம் குடும்பத்துக்குள்ளே பிரவேசியாதபடி காக்கிற காவலாளிகளாக கர்த்தருடைய பிள்ளைகளை பண்ணால் இருக்கணும். பிள்ளைகளை கண்காணிக்கணும், குடும்பத்தை கண்காணிக்கணும். அவங்களுடைய ஆவிக்குரிய தரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கணும். போகுமானா ஆவிக்குரிய காரியத்திலேருந்து தரம் குறையுமானா நம்ம உடனே நம்மளை எச்சரித்து பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணுங்க. அதனால் நம்ம தான் வீட்டுக்கு என்னவா இருக்கணும்? காவலாளிகளாக இருக்கணும். இதை தான் யாக்கோபு கூட சொல்கிறார். என் மந்தையை காக்க முடியாது, என் நெத்தனை என்ன பண்ண தூரப்படுத்தினேன்றார். உனக்கு மந்தையே உன் வீடு தான், உன் குடும்பம்தான். சரீரத்தை மாத்திரம் இல்லை, அவங்க ஆத்துமாவை கெடுக்கிற பாவங்கள் ஒன்றும் பிரவேசியாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். இதுதான் மார்க்கு 13:37 சொல்கிறார் பாருங்க. மார்க்கு 13:37 சொல்கிறார் பாருங்க. நான் முடிச்சிடுறேன், நான் செய்தி இன்னும் போகுது, நேரம் இல்லை. 13 சொல்லுகிறேன் பாருங்க. எல்லாருக்கும் சொல்லுகிறத உங்களுக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம விழித்திருந்தால் தான் குடும்பத்துக்குள்ளே எந்த அசுத்தமும் மாந்திரிகமோ பிசாசோ எதுவுமே வராதபடி நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஜெபம் இல்லை, விழிப்பு இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை,
ஆத்துமாவை கெடுக்கிற காரியம் ஒன்றும் வரக்கூடாது. இதை தான் 121 சங்கீதம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருது. அவர் உன் ஆத்துமாவை என்ன பண்ணுறான், காக்கிறாருன்னு சொல்லப்படுது. எது காக்கப்படுதோ இருக்குதோ இல்லையோ, உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் காக்கணுங்க. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நம்ம சொல்லப்படுகிறது. சரி, இன்றைக்கு அதாவது காவற்காரர் தொழிலாளிகள் செய்த தொழிலை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று நெகேமியா, இன்னொன்று யார், ஆனானி. இவங்க 2 பேரும் தான் அலங்கத்தை காக்கிற காவலாளிகளை நம்ம காணப்பட்டாங்க. நம்ம ஒருத்தராக பார்த்துன்னு வந்தோம். தொபியாவை பார்த்தோம். 2வது தேவ பிள்ளைகளை 2வது அலங்கம் கட்டி முடித்த பிற்பாடு காவல்காரரையும் பாடல் குழுவினரையும் லேவியர்கள் ஏற்படுத்துகிறாரு. 3வது இந்த அனனியை எதற்காக காவல்காரராக தன்னோடு கூட ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி 3 காரியத்தை பார்த்தோம். அவர் அநேகரை காட்டிலும் உண்மை உள்ளவர், தேவனுக்கு பயந்தவர். அல்லேலூயா. எருசலேமின் மேலே எப்படி உள்ளவராக இருந்தாராம், அக்கறை உள்ளவராக இருந்தார். இப்பேற்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் தமது நாமத்துக்கு மகிமைக்காக நம்மனா தேர்ந்தெடுத்துக்குவார். உண்மை இல்லை, அவனை எடுத்து தேவன் அவன் தூஷிக்குவாங்க, கர்த்தர் தெரிஞ்சுக்குவார். ஒருத்தர் சொல்கிறாருங்க, கர்த்தர் தான் அவனை இந்த பாவத்துக்கு அனுமதித்தார், கர்த்தர் தான் அவனை இந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்குவார்னு ஒரு அறமூலக்காரன் ஒருத்தன் பேசினுக்கிறாங்க யூடியூப்பில். நான் நினைக்கிறேன் அவனும் இந்த பாவத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால் தேவ பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் காவலாளி. அவங்க பாவம் செய்கிறாங்க, இல்லை கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க, இதுக்கெல்லாம் கர்த்தர் யாரையும் கணக்கு கேட்க மாட்டார், உங்களை தான் கணக்கு கேட்பார். முழங்கால் படி இல்லாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னமும் தயவும் ஆண்டவரே எங்களோடு இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறையா. ஆண்டவரே, யூடியூப்பில் இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த உபவாச கூடுகைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.